நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்கள் வயலில் டிராக்டர் உழவு ஓட்டும் போது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உழவு கணக்கு தான் நீங்கள் எப்படி கூகுள் ஷீட்டில் போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக இன்னும் நோட் பேனாவில் வச்சு எழுதிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த கணக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட், திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்ப நாதிங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Sir, Ishwar, take the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and you will never take any responsibility for it. நண்பா, இப்போ நீங்கள் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு முடிக்கும் போதும் சரி, மற்றத்துக்கு நீங்கள் வந்துட்டு உழவு கணக்கு எழுதி வைக்கும் போது டேட்டு டைமை போட்டு தான் நீங்கள் எழுதி வைப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் ஷீட்டு நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இதோட டேட்டா என்னன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சொல்லும் போது உங்களுக்கு சுலபமாக புரியும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு டேட் வந்துட்டு என்றைக்கு உழவு ஓட்டது அப்படின்றத வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு சீட் இருக்குது அப்படின்னா தெரியக்கூடிய ஒரு சீட்டை 2025 24 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதை நான் 2024 அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். இது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு சீட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் டேட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதே சீட்டை நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2025க்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இதோட தான் ரீநேம் பண்ணி இப்போ நான் 2025ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு 2024 உழவு ஓட்டின கணக்கு, இது வந்துட்டு 2025 உழவு ஓட்டின கணக்கு. இப்போ 2025க்காக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு 9 கலப்பு ரொட்டை வெட்டுற இதேமாரி உங்கள் பகுதியில் எந்த கலப்பு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லைட் ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ இதுமாரி கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு எல்லாமே பாருங்கள் அந்த கலருக்கு கலர் கொடுத்துருப்பேன். இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா 9 கலப்பையை கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 5 கலப்பை கொடுத்துருக்கேன். இந்த ஆரஞ்சு கலருக்கு ரொட்டை வெட்ரு, இந்த மஞ்சள் கலருக்கு பார்த்திங்கன்னா நான் 5. ஸோ இதே போல் நான் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேஷனை கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி ரெடி பண்ணது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு உங்கள் பகுதியில் 1 மணி நேரத்துக்கு ரொட்டை வெட்டுறதுக்கு எவ்வளோ பைசா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது 1 மணி நேரத்துக்கு ரொட்டை வெட்ரு வந்துட்டு உங்களுக்கு ஓட்டுறாங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பைசா அப்படின்றது இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 1 மணி நேரம் மதிப்புன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு 2000 ரூபாய் 5000 நீங்கள் எதை வேணுமாலும் வச்சுக்கலாம். அதாவது உங்கள் பகுதியில் ஓட்டக்கூடியது என்ன அப்படின்றத கணக்கு. இப்போ நான் உங்களுக்கு கணக்குக்கு தெரியணும் பட்சத்தில் நான் வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் பகுதியில் 1200 ரூபாய், நான் 1000 ரூபான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மொத்த நேரம் மதிப்பு நீங்கள் வந்துட்டு இங்கே எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது அப்படின்றத சொல்லணும். இதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா நீங்கள் கூட்டெல்லாம் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த 9 கலப்பையாக இன்றைக்கி டேட்டில், இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி டேட் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது தெரியக்கூடியதுக்காக இப்போ 01 இப்போ 10வது மாதம், இப்போ கணக்குக்கு 2025 இப்போ இதை வச்சுக்கோங்க. இன்றைய தேதி அடிப்படையில் இப்போ வந்துட்டு 10 நிமிஷம் ஓடினா வச்சுருக்கேன். அதாவது இதோட டேட் ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் தரணும். ஹவர்ஸு, மினிட்டு, செகண்டு இதோட டேட் ஃபார்மேட்டை பார்க்கும்போது ஹவர்ஸு, மினிட், செகண்ட் இதே போல் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு தரணும். அப்படின்னா தான் ஃபார்மேட் எடுத்துக்கும். செகண்டை கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், இதில் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு யூத்துக்குள்ளே நான் வந்துட்டு 1 நிமிஷம் கொடுக்கணும் அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 01 அப்படின்னு தரணும். 10 நிமிஷம் தரணும் அப்படின்னா 10 அப்படின்றத கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ 15 நிமிஷம் டேட்டாவில் இருக்குது. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். 10 கூட்டல் 5 15 அப்படின்ற பட்சத்தில் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கணக்கு வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு நமக்கு 1/4 மணி நேரம் ஓடி இருக்குது. இதே கணக்கை வந்துட்டு இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு போடுறேன் பாருங்கள். 1னா டைரெக்டாக 1 போடக்கூடாது. 01 போட்டு இந்த டபுளாக இருக்க புள்ளியை வைக்கணும். வச்சுவிட்டு இப்போ 1 மணி நேரத்துக்குங்களா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நமக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. இப்போ 1 மணி நேரம், இப்போ 1.25 மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ கணக்கு வருது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு நம்ம கணக்கு சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் அங்கே டீட்டெயில் ஷோ ஆகுதா. 1.25 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபானா 1.25 மணி நேரத்துக்கு 1250 ரூபா ஆகுது. இதே போல் நீங்கள் இந்த ப்ளூ கலராக தெரியக்கூடிய இடத்துலையும் ஆரஞ்சு இது எல்லாத்தையுமே டேட்டா ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு நஞ்ச புஞ்சது எல்லாமே சேர்த்துட்டு வரும். அதே நேரத்தில் அதரில் இப்போ டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஷோ ஆகுதா, இதில் வந்துட்டு 9 கலப்பை 5 கலப்பை ரொட்டவேட்ரு இந்தமாரி நீங்கள் எந்த வண்டி ஓட்டியிருந்தாலும் சரி அதுக்கு உண்டான டேட்டாவுக்கான நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 1 மணி நேரம் மதிப்புன்றதில் 5 கலப்பையாக இருந்தாலும் சரி நஞ்சையாக இருந்தாலும் சரி அதுக்கு என்னதுன்னு 1 மணி நேரம் மதிப்பு நீங்கள் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டேட்டாவை எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி வைக்கிறீங்க, டேட் வைஸ் போட்டு அதுக்கான டேட்டாவை ஃபில் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ உழவு ஓட்டிருக்கீங்க அப்படின்றத செலவு கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் கால்குலேட்டர் எப்படி நீங்கள் உருவாக்குறது அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லை இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனால பண்ணி யூஸ் பண்ணலாம். இது முழுக்க கூகுள் ஷீட்டை பயன்படுத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு கால்குலேஷனை மணிக்கணக்காக விரல விட்டு கூட்ட தேவையில்லை. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபைலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த டிராக்டருக்குன்னு கிடையாது, வேறு விதத்துக்கு நீங்கள் டைமை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியது, எந்த வேலையாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு ஆள் கணக்கு எழுதுறதுலேருந்து நீங்கள் எதை வேணுமாலும் அதை நீங்கள் செய்ய முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அடுத்தது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பா.